சார் இந்த நாட்டில் இவங்களாவது பாப்புலராக உங்களுக்கு பேர் தெரிஞ்சிட்டான். இப்போ நான் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியுது. யார் பேர்? பகத்சிங்னு பேர் தெரியுது, திருப்பூர் குமரன் பேர் தெரியுது, மகாகவி பாரதி பேர் தெரியுது, வாவு சிதம்பரம் பிள்ளை பேர் தெரியுது. பேரே தெரியாமல் இழந்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. உப்பு சத்தியாகிரகத்துக்கு போய் அங்கே போய் இங்கே போய் பேர் தெரியாமலேயே தன்னை தொலைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க இந்த நாட்டில்? நான் அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்க வேணாமா? அந்தமானுக்கு நாடு கடத்துவாங்களாம். யாருக்கு? அந்தமானுக்கு இது மாதிரி இவங்களெல்லாம் நாடு கடத்துவாங்களாம். அங்கே அந்தமான் வரவேற்புனே ஒரு வரவேற்பு உண்டாம். அந்தமான் வரவேற்புனா அந்த ஜெயிலில் கைதியாக உள்ளே போகிற இது மாதிரியான வீரர்களுக்கு ஒரு வரவேற்பு. எப்படி தெரியுங்களா? ஏற்கனவே அங்கே ஜெயிலில் தண்டனை வாங்கியிருக்கிற கைதியெல்லாம் ஆளுக்கு ஒரு விறகு கட்டையோடு நிற்பாங்க. எப்படி வரிசையாக. புதுசாக ஒரு கைதி வந்த உடனே மட 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 அத்தனை பையில் அடிக்க வேண்டியது. இப்போ முதல்ல உள்ளே நுழையும் போதே அடித்து அந்த கைதியை உள்ளே விட்டா அவன் என்னைக்காவது ஏதாவது பண்ணுவானா? இது அந்தமான் சிறையில் புதுசாக வர கைதிகளை வரவேற்கிற மெத்தடு. அந்த அந்தமான் சிறையில் இந்த தேசத்துக்காக பாடுபட்டு அந்த சிறைக்கு போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? விதவிதமான தண்டனைகள், கொடூரமான தண்டனைகள் எல்லாம் எதுக்காக? இந்த தேசபக்தியினால் அனுபவித்த கொடுமை அவர்கள். இதில் மறக்க முடியாத ஒரு இளைஞன், அவனை பற்றி பாரதி பாடுறான். இந்த பேர் பிரம்ம பாந்தவர் கேட்டிருக்கீங்களா? பிரம்ம பாந்தவர் கேட்டிருக்கீங்களா? அந்த பேர் கேட்டிருக்கீங்களா? இந்த பாரதி நான் எவன் காலையும் விழமாட்டேன்னு சொன்னவன். நல்லா பாருங்க. நாங்கள் யாருக்கும் இனி அடிமை செய்யோம், நான் யாருக்கும் அடிமை இல்லை, நாங்கள் அடிமை இல்லைன்னு பாடி டிக்ளேர் பண்ணவன் பாரதி. கரெக்டா? பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம், பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யோம், நான் பூமியில் ஒரு பயலுக்கு அடிமைன்னு சொல்ல மாட்டேன்னா அந்த பாரதி ஒரு வார்த்தை சொல்கிறான். பிரம்ம பாந்தவன் தாழ் இணைக்கு அடிமைக்காரன் தான் எழுதுறான். நான் அந்த பிரம்ம பாந்தவன் என்பவருடைய பாதங்களுக்கு அடிமைக்காரன் எழுதுறான். அந்த பிரம்ம பாந்தவன் யாருன்னு இந்திய வரலாற்றில் எங்கேயாவது மாணவனுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் வச்சோமா? ஹூ இஸ் தட் பிரம்ம பாந்தவன்? அவனை கும்பிடுறேன்னு பாரதி எழுதுறானே. பிரம்ம பாந்தவன் தாழ் இணைக்கு அடிமைக்காரன்னு சொல்றானே. அப்படி என்ன தேசத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் சார்? வங்காளத்தில் பூபேந்திரநாத் யாருன்னா நம்முடைய விவேகானந்தருடைய சகோதரர். அவர் ஒரு பத்திரிகை நடத்தினார் பெங்காலியில். அந்த பெங்காலி பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதினவன் இந்த பிரம்ம பாந்தவன். ஒரு கட்டுரை எழுதி இன்டர்நேஷனல் பாப்புலர் ஆகிட்டான். ஒரு கட்டுரை, ஒரே ஒரு கட்டுரை எழுதினான். என்ன எழுதினான் தெரியுங்களா? பங்காளிகளே, ஒவ்வொரு தசராவிலும், தசரா உங்களுக்கு தெரியும், நவராத்திரி, ஒவ்வொரு தசராவிலும் இந்த காளிக்கு பலி கொடுப்பதற்கு கருப்பு ஆட்டையே வெட்டி கொண்டிருக்கிறீர்களே, இந்த கருப்பு ஆட்டையே சாப்பிட்டு சாப்பிட்டு காளி சலித்து போய்விட்டால் தைரியம் இருந்தால் வெள்ளை ஆடுகளை வெட்டி பாருங்கள். ஒவ்வொரு தசராவிலும் நீங்க என்ன பண்றீங்க? கருப்பு ஆடுகளை வெட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. கருப்பு ஆடுகளை வெட்டுவதை நிறுத்திவிட்டு தைரியம் இருந்தால் வெள்ளை ஆடுகளை வெட்டுங்கள் அப்படின்னா புஷ்டா இந்த வழக்கு வருது. அப்ப வெள்ளை ஆடுகளை வெட்டா வெள்ளைக்காரனை வெட்டுன்னு அர்த்தம். வெள்ளை ஆடுகளை வெட்டுங்கள்னு எழுதிட்டா. இன்டைரக்டா அனுமதிக்கப்பட்ட வார்த்தையை யூஸ் பண்ணிட்டான். ஆனால் இங்கிலீஷ்காரன் தான் குத்திருக்கிறான். அப்படி சுற்றி இப்படி சுற்றி வழக்கு வருது. அதில் ரொம்ப வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ யாருன்னா இந்த பிரம்ம பாந்தவன். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிவு பண்ணது மிக மிக ஆபத்தான நபர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்க? இந்த இந்திய நாட்டை விட்டு நாடு கடத்துகிற தண்டனை. அவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, எனவே நாடு கடத்தப்பட வேண்டும்னு தண்டனை கொடுக்குறாங்க. பிரம்ம பாந்தவன் சொல்கிறான் அது நடக்காதுன்னு. எது நாடு கடத்தல்னு ஜட்ஜு சொல்கிறார். இவனை நாடு கடத்தும்படி உத்தரவிடுகிறேன் அப்படின்னு. அப்போ இவன் மெதுவாக சொல்கிறான் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட அது நடக்காது. நம்ம என்னப்பா பண்ண முடியும்? இப்போ போலீஸ் ஏற்றிடுவாங்க, கொண்டு போய் நம்மளை ஏற்றிட்டு போய் ஜெயிலில் கொண்டு போய் வச்சுருந்துட்டு திரும்ப கூட்டிகிட்டு போய் நாடு கடத்தி கொண்டு போய் விட்டுருவாங்க. இதெல்லாம் நடக்காதுன்னு நீ சொல்கிற. நீ வேணா வெயிட் பண்ணி பாரு, இது நடக்காது. யார்? பிரம்ம பாந்தவன். இது நடக்காது அப்படின்னா என்னடா சொல்கிற? ஒன்றுமே புரியலன்னா சார் போலீஸ் வண்டியில் ஏற்றி கோர்ட்லேருந்து ஜெயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வரும்போது இறங்குடான்னா பிரம்ம பாந்தவன் உயிரோடு இல்லை, அவன் உயிர் பிரிந்து விட்டது. பொணமா தான் இறங்குனா. எப்படி? யோகிகள் முறையில் மூச்சை அடக்கி தன் உயிரை விட்டுட்டான். ஏன்? இந்த நாட்டிலிருந்து சாகிற போதும் என்னை யாராலும் பிரிக்க முடியாது, இந்த நாட்டிலிருந்து நாடு கடத்துவது என்பது சாத்தியம் இல்லை, அப்படியே உயிரை விட்டான் சார்.
அப்போ அவன் எப்பேற்பட்ட ஆளு, எப்பேற்பட்ட யோகி, எவ்வளோ மேன்மையானவன். அந்த பிரம்ம பாந்தவன் என்பவனை இந்தியர்கள் நன்றியோடு நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அந்த பிரம்ம பாந்தவன் தாளிணைக்கு அடிமைக்காரன் பாரதி எழுதினான். அதான் பாரதியோட விசேஷம். தேடி 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 அன்னைக்கு நாட்டுக்கெல்லாம் யார் பாடுபட்டாங்களோ அவங்க பேரையெல்லாம் பதிவு பண்ணி ஒவ்வொருத்தரும் இந்த நாடு மறக்காதபடி எழுதி வச்சா மகாகவி பாரதி. இல்லாட்டி அந்த பிரம்ம பாந்தவன் யாருன்னே தெரியாமல் போயிருக்குமே.